படித்து உணர்ந்து அந்த சொல்லக்கூடிய விஷயங்களை நாளடைவில் நம்மளுடைய வாழ்க்கையில சாத்தியப்படுத்துவது ஒரு வழி. ரெண்டாவது என்னன்னா, முருகப்பெருமா இருக்கார், நம்ம கூட இருக்கோம், முருகன் நம்ம கூட தான் இருக்கார் அப்படிங்கிறதுக்கு உணர்வதற்கு ரெண்டாவது வழி என்னன்னா தியானம். முருகனை நினைத்து தியானம் பண்ணுவது. அதே மாதிரி திருப்புகழ் படிக்கும் போது இன்னமும் ஒரு விஷயம், ஒரு ஷார்ட்கட் மாதிரி சொல்லித்தரேனே. திருப்புகள்ல அருணகிரிநாதர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, முருகன் எப்படி அவர் காட்சி கொடுத்தாரோ அதை அப்படியே பதிவு பண்ணி வச்சிருப்பார். என்ன சூழ்நிலையில எப்படி காட்சி கொடுத்தார், என்னென்னலாம் அங்க இருந்தது, ஒரு போட்டோ மாதிரி, வேர்ட்ஸ்னால ஒரு போட்டோ மாதிரி. ஒரு திருப்புகள் உங்களுக்குன்னு ஒரு முருகனை ரொம்ப பிடிக்கும், அது திருச்செந்தூரா இருக்கலாம், திருப்பரங்குன்றமா இருக்கு, என்ன முருகன், அந்த கோவிலினுடைய திருப்புகளை எடுத்துக்கங்க, அந்த திருப்புகளை தினமும் பாடுங்க. அந்த முருகனுடைய அருள் உங்கள் வீட்டில் உங்கள் இடத்தில் இருக்குமானால், அந்த திருப்புகள் உங்களுக்கு சித்திக்குமானால், அருணகிரிநாதருக்கு என்ன காட்சி கிடைத்ததோ அதே காட்சி உங்களுக்கும் கிடைக்கும்.